வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 17 ஏப்ரல் 2021 டிஎன்பிசி நடத்திய ஏஓ எக்ஸாமோட பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் த எலெக்ஷன் கமிஷன்? தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி. ஸோ ஆர்டிகல் 324, 325, 323 அண்டு ஆர்டிகல் 326. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தான். ஆர்டிகல் 324 தான் எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஸோ எலெக்ஷன் கமிஷன் பற்றி அதாவது எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து என்னன்னு கேட்டால் பகுதி 15. ஆர்டிகல் வந்து 324லேருந்து 329 வரைக்கும் சொல்லும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அதாவது அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு. இது வந்து நிரந்தர மற்றும் சுதந்திரமான ஒரு அமைப்பும் கூட. ஸோ இது பர்மனெண்ட் அண்டு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா, எப்போ இதை வந்து உருவாக்குனாங்கன்னு கேட்டால் ஜனவரி 25, 1950 செட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நினைவு கூறும் விதமாக ஜனவரி 25 வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, அதாவது தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறாங்க. நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக தேசிய வாக்காளர் தினமாக ஜனவரி 25 வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தற்போதைய எலெக்ஷன் கமிஷனர் வந்து யாருன்னு கேட்டால் சுஷில் சந்திரா. ஸோ இவர் தான் தற்போதைய எலெக்ஷன் கமிஷன். இவர் வந்து 24வது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. 23வது வந்து யார் இருந்தாங்கன்னா சுனில் அரோரா. ஸோ லாஸ்ட் மந்த் தான் இவர் வந்து ரிட்டையர் ஆகி இவர் வந்தார். ஸோ இவரோட பதவிக்காலம் வந்து என்னென்னு கேட்டால் 6 years அண்டு 65 years. ஸோ எது முதல்ல வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு ரிட்டைர்மெண்ட். இப்போ வந்து 6 years அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா ரிட்டையர் ஆகிடுவார். அல்லது 6 years கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 65 years அவருக்கு 65 ஏஜ் வந்துருச்சுன்னா அவர் வந்து ரிட்டையர் ஆகிடுவார். நெக்ஸ்ட் இவர் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் விச் ஸ்போர்ட்ஸ் எஸ் இளவழகி எக்ஸல்ஸ்? இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு. ஸோ இது என்னடா இது ஸ்போர்ட்ஸ் கொஷின் பாலிட்டியில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த கொஷின் வந்து நம்மளுடைய 6th செமஸ்டர் புக்கு சோஷியல் சயின்ஸில் பாலிட்டி, அதாவது சிவிக்ஸில் இருக்குது, அதாவது குடிமையில் இருக்குது, தமிழில் சொல்லலாம் குடிமையில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இளவழகி வந்து கேரமை சேர்ந்தவங்க. ஸோ கேரம் சேர்ந்தவங்க தான் இளவழகி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Which year was introduced proxy voting system for on their behalf of those who service in military? எந்த ஆண்டு இராணுவத்தில் பணி புரிபவர்களுக்கு தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2003 தான். அதாவது 2003 தான் மிலிட்ரி சர்வீஸில் இருக்கிறவங்களும் ஓட்டு பண்ணுற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து ப்ராக்ஸி ஓட்டிங் பதிலி வாக்கு முறை வந்து கொண்டு வந்தது 2003 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 14ன்றது ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, அதான் ஆர்டிகல் 14. ஸோ சரத்து 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ செகண்ட் வந்து ஆர்டிகல் 15 வந்து என்னென்னு கேட்டால் ப்ராவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காண்பதை தடை செய்வதல். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 16 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், ஈக்குவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இதுதான் ஆர்டிகல் 16. ஸோ 16 வந்து அரசு வேலைவாய்ப்புகளின் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 18 வந்து என்ன, பட்டங்களை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இதுதான். அப்போது ஆப்ஷன் வந்து 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which one of the following statement about a money bill is not correct? A money bill can be tabled in either house of parliament. The speaker of Lok Sabha is the final authority to decide whether a bill is money bill or not. The Rajya Sabha must return a money bill passed by the Lok Sabha and send it to consideration within 14 days. The president cannot return a money bill to the Lok Sabha for reconsideration. ஸோ இது கொடுக்கப்பட்டதில் எந்த கொஷின் வந்து எந்த ஆப்ஷன் வந்து தப்பான ஆன்சர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழையும் படிச்சிடறேன். கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்களின் பற்றி தவறானது? பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும். மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவோ அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார். பண மசோதாவை பொறுத்த வரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க பண மசோதாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஸோ மணி பில் கேன் பி டேபிள் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இது வந்து கிடையாது. மணி பில் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா ஒன்லி இன் லோக்சபா, அதாவது மக்களவை. ஸோ மக்களவையில் மட்டும்தான்
இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், மாநில லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் தப்பு. மிச்சம் எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஸோ மக்களவை சபாநாயகர் தான் டிசைட் பண்ணார் வந்து மணி பில்லா இல்லை சாதாரண மசோதாவான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பண மசோதா வந்து பொறுத்தவரை 14 நாட்களுக்குள்ளே இவங்க வந்து திருப்பி அனுப்பணும் லோக்சபாவுக்கு. அதாவது மாநிலவை வந்து மக்களவைக்கு 14 நாட்களுக்குள்ளே கன்சிடர் பண்ண சொல்லி அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு பண மசோதா பொறுத்தவரை குடியரசு வந்து கண்டிப்பாக அவரால் திருப்பி அனுப்ப முடியாது. ஏன்னா முன்னாடியே இப்போ குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்று தான் இந்த பண மசோதா வந்து இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவரால் திருப்பி அனுப்ப இல்லாமல் கட்டாயமாக அவர் வந்து ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா. மக்களவையில் மட்டும்தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which year the Indian Parliament had passed the Protection of Women from Domestic Violence Act to provide justice and protection from violence within their homes? எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2005. ஸோ 2005 தான் இந்த ஆக்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ், அதுலேருந்து குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் வந்து 2005 கொண்டு வரப்பட்டது பாராளுமன்றத்தில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In which year were electronic voting machine used first time in India? இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் EVM பயன்படுத்தப்பட்டது? ஸோ ஆப்ஷன் வந்து 1998, 1997, 1996, 1999. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து 1998 தான். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு EVM மிஷின் வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா 1982 யூஸ் பண்ணிட்டாங்க கேரளாவில் பரவூர் அசம்பிளி. பரவூர் அசம்பிளி. ஸோ அப்பயே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபுல் டைமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து எப்படின்னா 1998 அப்புறம் தான் ஃபுல் டைமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சப்போஸ் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் 1982 இருந்துச்சுன்னா அதான் கரெக்டான ஆன்சர். கேரளா பரவூர் அசம்பிளியில் யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின். Who give permission to produce state budget? நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரைம் மினிஸ்டர், சேர்மன், கவர்னர். ஸோ இது ஆன்சர் வந்து கவர்னர் தான் ஆன்சர். ஸோ அவர்கிட்ட தான் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும். ஸோ ஸ்டேட் பட்ஜெட் அதோட ஆர்டிக்கல் வந்து என்னென்னா விதி வந்து என்னென்னு கேட்டால் 202. ஸோ இதே பண மசோதா மணி பில்லோட ஆர்டிக்கல், ஸ்டேட் மணி பில்லோட ஆர்டிக்கல் வந்து 199. ஓகேங்களா. இதே யூனியன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து 112. அதுதான் பட்ஜெட் யூனியன், அதாவது பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டோட ஆர்டிக்கல் வந்து 112. இதே மணி பில் பண மசோதாவோட ஆர்டிக்கல் வந்து 110. ஓகேங்களா. இதான் யூனியனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், இது ஸ்டேட்டோட ஆர்டிக்கல், யூனியனோட ஆர்டிக்கல். ஸோ பர்மிஷன் டு ப்ரொடியூஸ் ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு யார்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும்னா கவர்னர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வாஸ் செட்டப் இன். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாருங்கள் 1989, 1990, 1992, 1994. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து 1992 ஜான்வரி 31 தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு கமிஷனர் வந்து யாருன்னு கேட்டால் ஜெயந்தி பட்நாயக். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு கமிஷனர் ஆஃப் நேஷ்னல் கமிஷனர் ஃபார் உமனோட ஃபஸ்ட்டு கமிஷனர் இவங்க தான். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து யார் இருக்காங்கன்னா ரேகா சர்மா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட கொஷினில் கேட்பாங்க, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் கமிஷனர் ஃபார் உமன் வந்து செட்டப் பண்ணது ஜனவரி 31, 1992. ஃபஸ்ட்டு கமிஷனர் வந்து ஜெயந்தி பட்நாயக். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ரேகா சர்மா வந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். When was the article number 370 removed from the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பிலிருந்து 370 சரத்து எப்போது நீக்கப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் 370ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஆர்டிக்கல் 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து. ஸோ இது எப்போ நீக்கினாங்க கேட்டால் 5th August 2019 தான் நீக்கினாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு பில்லு கொண்டு வந்து நீக்கினாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் 370 வந்து ஃபஸ்ட்டு அம்பேத்கர் வந்து எழுத மறுத்திருப்பார். ஸோ இந்த ஆர்டிக்கல் 370 வந்து யார் எழுதுனா கோபாலசுவாமி. ஸோ அவர் தான் எழுதியிருப்பார், கோபாலசுவாமி அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட 12th +2 புக்கோட பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். ஸோ டிடினோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஆர்டிக்கல் 370 வந்து எழுதுந்து யாருன்னா கோபாலசுவாமி தான் எழுதினார். அம்பேத்கர் வந்து எழுத மறுத்துட்ருப்பார். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following elected as a temporary chairman of first meeting of Indian Constitution Assembly? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ ஜேபி கிருபாலனி,
பி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டி டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து எதுனா சச்சிதானந்த சின்ஹா தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எப்போ நடந்துச்சுன்னா December 9, 1946 நடந்துச்சு. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மொத்த மெம்பர்ஸ் வந்து 389. இதில் ஃபஸ்ட்டு நாளில் நடந்த மீட்டிங் வந்து 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஏன் மிச்சம் மற்றவங்க வந்து கலந்துக்கலன்னா முஸ்லீம் லீக்கும் சுதேசி மாகாணங்கள் அதாவது பிரின்ஸ்லி ப்ராவின்ஸ் இவங்க 2 பேர் மெம்பர்ஸ் வந்து கலந்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 211 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஜேபி கிருபாலினி அவர்கள் ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வருவார். அந்த ரெசல்யூஷனில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வயதில் மூத்தவராக இருக்கிறதுனால டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரரி சேர்மனாக சூஸ் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்தாருன்னா ஜேபி கிருபாலினி தான் கொண்டு வந்தார். ஸோ இது ஏன் வயதானவங்களை வந்து சேர்மனாக சூஸ் பண்ணக்கூடிய இந்த முறை வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஃப்ரெஞ்சு முறையிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் தான் நிரந்தர பிரசிடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர சேர்மனாக வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வைஸ் சேர்மனாக யார் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் வைஸ் சேர்மனாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் ஆர்டிக்கல் ப்ரொவைட்ஸ் த கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் டு த சிட்டிசன் அட் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது? ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 226, ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 18. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 32 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆர்டிகல் 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஒன் ஆஃப் த ஆர்டிகல் தான் இது. ஸோ எதை குறிக்குதுன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸை குறிக்குது. இது வந்துன்னா ஒரு சாதாரண பர்சன் அவனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மறுக்கப்படும் போது அவங்க வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி அவங்க வந்து கேஸ் போடலாம். ஸோ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்? ஸோ விருட்டுன்னு சொல்லக்கூடிய நீதி பேரணி, அதாவது 5 நீதி பேரணி இருக்குது. அந்த நீதி பேரணி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிறப்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் 32 இந்த விருட்டு வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் இங்கிலாந்துலேருந்து தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கிலாண்டோட அரசியலமைப்புலேருந்து தான் கொண்டு வரப்பட்டது. இந்த விருட்டு அப்படின்ற வார்த்தை வந்து எம்மொழி சொல்லலாம், லாட்டின் வேர்டு. ஸோ லத்தீன் மொழி சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 32 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஸோ அதை பற்றி அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருக்காரு. தமிழில் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கான்ஸ்டியூஷனோட ஆர்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவார். இது ஒன்று சொல்லியிருப்பார். ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவார்னா இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான சரத்தும் இதான். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ஆர்டிக்கலும் 32 தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து மூணாவதாக நான் சொல்லியிருப்பேன்னா அடிப்படை உரிமைகளின் அடிப்படையாகும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மூணு டைலாக்கும் சொன்னது வந்து யாருன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் வந்து வேறு ஒன்றும் சொல்லியிருப்பார். என்னென்னா பகுதி 3, அதாவது பார்ட் 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அரசியல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப முக்கியமான பார்ட் எதுனா பார்ட் 3 தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Who among the following control the entire financial system of the country at both the level central and state is? மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆப்ஷன் ஏ ரிசர்வ் பேங்க் கவர்னர், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, நித்தி ஆயோக் செக்ரட்டரி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, தமிழில் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஏஜின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சிஏஜின்னு சொல்லுவாங்க. சிஏஜி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 148. ஸோ சிஏஜி பதவி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 148. ஸோ அது வந்து சிஏஜி வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுறாருனா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ அதேமாதிரி அவுத் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதும் பிரசிடென்ட் தான். சப்போஸ் சிஏஜி வந்து ரிசைன் பண்ணணும்னா அவர் வந்து யார்கிட்ட அந்த ரிசைனிங் லெட்டர் கொடுக்கணும்னாலும் பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ சிஏஜியோட பதவி காலம் வந்து 6 years அல்லது 65 ஏஜ். ஸோ எது முதல்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த சிஏஜி பதவி வந்து எந்த நாட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இங்கிலாண்டோட அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சிஏஜி பதவி. ஓகேங்களா? ஸோ சிஏஜி சப்போஸ்
இவர் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. சிஏஜி ஒன் டைம் தான் இருப்பாங்க, அவங்க வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. தற்போதைய சிஏஜி வந்து யாருன்னா, ஸோ தற்போதைய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டால் ஜிசி முர்மு. ஸோ இவர் தான் இப்போ இருக்கிற சிஏஜி. ஸோ இவர் வந்து எத்தனாவது சிஏஜினா 14வது சிஏஜி. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னு கேட்டால் வி நரஹரி ராவ்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு சிஏஜி. இப்போது தற்போதைய சிஏஜி வந்து யாருன்னா ஜிசி முர்மு. ஓகேங்களா. லாஸ்ட்டாக 13ஆவதாக இருந்ததுன்னா ராஜீவ் மெஹரிஷி தான் இருந்தார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Under the Constitution of India, which one of the following is not related to fundamental duties? கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல. ஆப்ஷன் ஏ, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர். ஆப்ஷன் பி, டு vote in public election. ஆப்ஷன் சி, டு safeguard public property. ஆப்ஷன் டி, டு abide by the constitution and respect the ideals. ஸோ தமிழில் பார்க்குறேங்க. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல், பொது தேர்தலில் வாக்களித்தல், வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ ஆப்ஷன் பி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வராது. மிச்சம் எல்லாமே மற்ற மூணுமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். டு vote in பப்ளிக் எலெக்ஷன் அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா. இப்போது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது வந்து எந்த பார்ட்டுன்னு கேட்டால் பார்ட் 4A தான் இருக்கும். ஆர்டிகல் வந்து 51A. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை கொண்டு வரும்போது இது இல்லை. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் அப்போது 1976 தான் இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கோசம் அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து என்ன, ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்திரா காந்தி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலிமா தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பார்ட் 4A 51A ஆர்டிக்கலில் கொண்டு வந்திருப்பாங்க, விதி 51A. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 1976 எத்தனை இருந்துச்சுன்னா 10 இருந்துச்சு. இப்போது வந்து எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. இந்த 11வது ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் 2002 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இப்போ தற்போதைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ லோக்சபா செக்ஷன். பின்வருவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? ஸோ ஆப்ஷன் ஏ, மான்சூன் செக்ஷன், சம்மர் செக்ஷன், வின்டர் செக்ஷன், பட்ஜெட் செக்ஷன், பருவகால கூட்டத்தொடர், கோடைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சம்மர் செக்ஷன். ஸோ கோடைக்கால கூட்டத்தொடர் தான் இல்லை. ஸோ மற்ற 3 செக்ஷனுமே இருக்குது ஒரு இயரில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பட்ஜெட் செக்ஷன் வந்து எந்த பீரியட் வந்து நடக்குன்னா பிப்ரவரிலேருந்து மேக்குள்ளே நடக்கும். நெக்ஸ்ட்டு மான்சூன் செக்ஷன் பருவகால கூட்டத்தொடர் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். வின்டர் செக்ஷன் வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். இதுதான் குளிர்கால கூட்டத்தொடர். சம்மர் செக்ஷன் ஒன்றும் இல்லவே இல்லை, கோடைக்கால கூட்டத்தொடர் ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which one of the following language was not added in the 8th schedule of the Constitution by the 71st Amendment Act 1992? கீழ்கண்ட மொழிகளில் எது 71வது திருத்த சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை? ஸோ ஆப்ஷன் ஏ, டோங்ரி, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து டோங்ரி தான். ஸோ டோங்ரி தான் 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்க்கல. ஸோ அப்போ டோங்ரி வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சேர்த்தாங்கன்னா 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் சேர்த்தாங்க. 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 சேர்க்கப்பட்டது தான் இது. ஓகேங்களா. 71st அமெண்ட்மெண்ட் 1992 இந்த 3 லாங்குவேஜ் மட்டும்தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு பார்ட்டு தான் இது. ஸோ அதோட பகுதி வந்து எத்தனாவது பகுதினா பகுதி 17 ஆர்டிக்கல் வந்து 343லேருந்து 351 வரைக்கும். ஸோ இதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜோட பார்ட்டு அண்ட் ஆர்டிக்கல் 343லேருந்து 351. ஸோ 97 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் டோங்ரி மட்டும் இல்லை 4 லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து எதுனா போடோ,
ரெண்டாவது வந்து டோங்ரி, மைத்திலி அண்ட் சந்தாலி. ஸோ இந்த 4 லாங்குவேஜ் வந்து 92nd அமெண்ட்மெண்ட் 2003, அதாவது 92வது திருத்த சட்டம் 2003 படி இந்த 4 லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 14 லாங்குவேஜ் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜாக, இப்போ தற்போது வந்து 22 லாங்குவேஜ் இருக்குது அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங். உள்துறை அமைச்சகம், பணியாளர் நல அமைச்சகம், சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகம், ஒலிபரப்பு அமைச்சகம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பப்ளிக் கிரிவனன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ். ஸோ இந்த மினிஸ்டர் கீழே தான் வந்து வரும். ஸோ இது தற்போதைய மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் வந்து யார் இருக்காருன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு இதோட டெப்டி மினிஸ்டர் யார் இருக்குன்னா ஜிதேந்திர சிங் வந்து இருக்கார். ஜிதேந்தர் சிங். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பப்ளிக் கிரிவனன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ரீசெண்டாக கேட்ட ஏஓ எக்ஸாமோட பாலிட்டி கொஷின்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எதனா டாப்பிக்கில் நான் நடத்துகிறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.